எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு 2025 சனி பயிற்சி ஆக போறாரு. அந்த சனி பயிற்சி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வருகிற பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இதுல நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க, உங்களுடைய ஜாதகத்துல நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்க பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி, இந்த ரெண்டையும் நீங்க பார்த்துக்கணும். இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்புல இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி பகவானுடைய பார்வையில எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோல நம்ம ராஜநிலை டிவியில பார்க்க போறோம். ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ராசியை போல மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்புல தான் நான் கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க மட்டும் அதிர்ஷ்டசாலியா இருந்தா பத்தாது, நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் இதைய நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். ரிஷபராசி நேயர்களே, நீங்க நாளைக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை முன்னாடியே திட்டம் போட்டு அதற்கு எப்படி நாம் நடந்துக்கணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அன்பா இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பேசுறதும் உங்ககிட்ட தனித்திறமை இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தர்ம கர்மாதிபதி என்கின்ற ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டிலையும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலையும் இந்த ஆண்டு உள்ள வரப்போறாரு. அதுக்கப்புறம் சனி பகவான் நட்சத்திரம், புதன் நட்சத்திரம். இப்போ உங்க ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். ரிஷப ராசிக்கு உங்க ராசியவே சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனா பண விஷயத்துல இந்த ஆண்டு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் சப்தம பார்வையாக பார்க்கிறார். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அறிவுத்தன்மையான பேச்சுக்களா இருக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச வேண்டியதா இருக்கு இந்த ஆண்டு. உங்களுடைய உடல் நலத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். உங்களுடைய புத்திஸ்தானத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னா மிகச்சிறந்த பேரும் புகழும் வாங்கக்கூடிய ராசி இந்த ராசி. இதுல உங்களுக்கு 8ஆம் இடமான தனுசு ராசிய, உங்க ராசிக்கு 8ஆம் இடமான தனுசு ராசிய 10ஆம் இட பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். அந்த இடத்த குரு பகவானும் பார்க்கிறார். அப்போ இந்த 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அதை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது பெரிய பாதிப்புகள் கொடுக்குமா அப்படின்னா பயந்துக்க வேண்டியதில்லை. காரணம், குருவின் பார்வையும் இருக்கு. இந்த சனி பகவான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுல ரொம்ப விருப்பப்படுவார். நீங்க
இந்த ஆண்டு அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவிகளை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பான வெற்றி அடையலாம். அல்லது காகத்துக்கு நீங்க சாப்பாடு வைங்க, சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க, முடிஞ்சா சனி பிரதோஷத்தை கடைப்பிடிங்க. சனிக்கிழமையில குறிப்பா தீட்டுப்படாம நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உதவுறது. வயோதிகளுக்கு, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர்களுக்கும் அல்லது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். உங்களுக்கு போட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும், அதையும் நீங்க சமாளிக்கணும். இப்படியெல்லாம் இந்த ஆண்டு நீங்க ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி உங்களை ஒன்றும் பண்ணாது. அதை விட்டுட்டு நீங்க ஆப்போசிட்டா ஏதாவது செஞ்சீங்கன்னா சில பாதிப்புகள் கொடுக்கத்தான் செய்யும். நீங்க சனி பகவானை வழிபாடு பண்றதா ரொம்ப நல்லது. குறிப்பா அடுத்து வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி சஞ்சாரம் செய்வார். குருவின் நட்சத்திர சஞ்சாரம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்ணுவார். இப்படி பண்ணும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. காரணம், அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. குறிப்பா சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க 21 முறை சொல்றது நல்லது. அதுவும் உங்களுக்கு பிறந்த நட்சத்திர நாட்கள்லையும் பிறந்த கிழமைகள்லையும் உங்களுடைய ஜென்ம ராசியில நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சனியினுடைய தாக்கம் குறைந்துவிடும். தொழில் ஸ்தானத்துல நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பொதுமக்களுடைய உதவிகள் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சால் போதும். ஏற்கனவே நீங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்து முன்கூட்டியே திட்டம் போடக்கூடியதா நீங்க அன்பானவர்களா இருப்பீங்க. பேச்சுல ரொம்ப எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி. அதனால சனி பகவானை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும்.